இதுதான் பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் என்ன பொருள்னு பார்க்கலாமா? பார்ட் 2ல் என்ன பொருள் பார்க்கலாம் வாங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி காலையில் வாங்கின ஒரு சில பொருள்லாம் வாங்கின பொருள். இது வந்து May 4 இன்னைக்கு காலைல சண்டே வாங்கின பொருள். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வெளில வந்து ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து வாங்கியிருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். ஸோ இது வந்து ஒரு கிளிப்பு. இது வந்து ஒயிட் கலர் பேர்ல் மாதிரி இருந்துச்சு, 10 rupees. இது வந்து ஒரு ரெயின்போ கலரில் ஒரு வந்து பேர் என்ன, அந்த புதுசாக ஒரு பேங்கிள் ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த பேங்கிள், ரெயின் ட்ராப் பேங்கிள். ரெயின் ட்ராப் பேங்கில் எங்கள் அம்மாவுக்கு வந்து இது மாதிரி கலர்ஃபுல்லாக வாங்கியிருந்தாங்க. இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வலையிலே இது டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்குது. இந்த வலையோட ரேட் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் எங்ககிட்ட ஒயிட் நெயில் பாலிஷ் காலி ஆயிடுச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியது. இது வந்து ஒயிட் நெயில் பாலிஷ் 20 rupees சொன்னாங்க. நெக்ஸ்ட் இது வந்து கிளிப்பு, எல்லாருக்குமே தெரியும். இந்த பின் ஹேர் பின் 2 பேக்கெட் 2 இது வாங்கிட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் எப்போ தான் யூஸ் பண்ணுவேன், இது வந்து அவ்வளோ இப்போ டிக்டாக் தான் யூஸ் பண்ணுவேன், டிக்டாக் கிளிப்பு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கம்பல், அழகாக க்யூட்டாக இருந்துச்சு பிளாக் கலரில். இது வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கினாங்க, நானும் போடுவேன் எங்கள் அம்மாவும் போடுவாங்க. 10 rupees. ஸோ இதுவுமே ஒரு கம்பல் தான், பட் இது நான் போட மாட்டேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வளையல் மாதிரி மூக்குத்தி மாதிரி இருந்துச்சு பார்க்க எனக்கு. அப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து வளையல்னு சொல்லிட்டு, கம்பல்னு சொல்லிட்டு. இதுவோட ரேட்டும் 10 rupees தான். ஸோ அடுத்து நான் போடுற கம்பல் இது வந்து நான் வாங்கியிருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க இது வந்து தண்ணியில் பட்டா உறிஞ்சிரும்னு சொல்லிட்டு, பட் நான் அது கேட்காம வாங்கிட்டு. இதோட ரேட் 10 rupees. பிளாக் கலர் அழகாக பூனைக்குட்டி மாதிரி தொட்டு பார்க்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கிளிப்பு, இதோட ரேட் 60 or 30 தெரில சரியா. இதே மாதிரி நாங்கள் இன்னொரு கலரும் வாங்கிட்டு, பட் அது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்ததுனால அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். ஒரு கம்பளம் வாங்கிட்டு இருந்தால் அதுவும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இது வந்து கலர் நல்லாயிருக்கு, நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. பட் இந்த இமேஜில் இந்த வீடியோவில் பார்க்க வந்து ஒரு மாதிரி கலர் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த இடத்துல கலர் டல்லாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் இது வந்து லைட் பேபி பிங்க்கில் இருக்குது. வெளிச்சத்தில் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன், பட் நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கிளிப் வந்து நம்ம ஆடியோ ஒன்று வச்சுருக்கோம், அதே உங்களுக்கு காமிக்கிறேன். அது நான் யூஸ் பண்ணிட்டேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் அந்த கிளிப். இது வந்து ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து பெரிய இந்த மாதிரி சைஸில் கிளிப்பே எனக்கு பிடிக்கும். ஏன்னா கொண்டை போட மாதிரிலாம் நிறைய இப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்போயோ வாங்கினது, இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இதோட இது கொஞ்சம் பெருசு, ஸோ இதை வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பொட் எங்கள் அம்மா வாங்கினாங்க 10 rupees. ஸோ இது ஒரு ஸ்டிக்கர்ஸ், இது 5 rupees சொன்னாங்க. ஒரு சில கடைக்கெலாம் போனால் இந்த ஒரு ரோ ஸ்டிக்கர்ஸு 10 rupees சொல்லுவாங்க, பட் இங்கே ரொம்ப கம்மியாக 5 rupees சொன்னாங்க. நான் வாங்கிட்டேன். ஏதோ ஒரு சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொருள் மாதிரி, ஏதோ ஒரு இட்லி மாதிரி இல்லை பானிபூரி மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன தெரியல, கொரியன் ஐட்டம் என்னமோ. இந்த பிஸ்கெட் கூட, இது 3மே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து வாங்கினேன். எல்லாத்தையும் அதே மாதிரி அடுக்கி வைக்கணும், இல்லைன்னா எங்கள் அம்மா திட்டி விடுவாங்க. இந்த டப்பா கூட அந்த கடையிலே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருளை வந்து வாங்கியிருக்கேன், அதையும் வந்து பார்க்கலாம். இது வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குட்டி கவர் எனக்கு தான் பார்க்க போகிறேன். இது ஒரு சில பொருள் தான் நான் வந்து வாங்கினேன். இதையும் வந்து பிரிச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து ஒரு 4 ஸ்மெல் பென் வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து 10 rupees தானா. ஸோ எனக்கு இந்த ஸ்மெல் பென் என்னமோ தெரில, எனக்கு இந்த ஸ்மெல் பெனில் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும், அதனால எனக்கு ஸ்மெல் பென் தான் ரொம்ப பிடிக்கும். இல்லை எனக்கு பிடிச்ச கலர் கேட்டால் பர்பிள் தான் சொல்வேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு லைட் பர்பிள் தான் பிடிக்கும். அப்புறம் இந்த ஒரு எரேசர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்பின்னர் டைப்பிங்கில் இருக்குது, நல்லா சுற்றிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டேப் போட்டு வச்சுருக்காங்க, இதை பிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டேன்.
லேசரே பின்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த டப்பா வந்து இப்படி தான் இருக்குது, பட் அந்த டப்பாக்குள்ளே போட்டோன்னே இப்படி ஆகிடுது. இந்த லேசர் சூப்பராக இருக்குல்ல, ஆனால் இது அழைக்க வந்து மனசு வந்து வரவே வராது. ஸ்மெல் எப்போவுமே வரும்ல, இங்கே ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு நார்மலாக ஒரு 1 ரூபி 3 ருபீஸ் அந்த மாதிரி எலேசர் வாங்கல, அந்த எலேசர் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது ஸ்மெல்லு. இதில் ஒரு ஸ்மெல்லும் வந்து மாறல. ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்து ஸ்பீனை வச்சு அடிக்கலாம். என்ன ஒன்று மிஸ்ஸுங்க கண்ணில் பண்ணிட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ ஸ்மெல் பென்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது என்கிட்ட வீட்டில் இருக்க ஸ்மெல் பென். நான் இந்த மாதிரி ஸ்மெல் பென் தான் புதுசாக எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்மெல் பென் எழுதியிருக்கேன். பட் இந்த ஸ்மெல் பென் வந்து இதே மாதிரி இது ரெண்டும் ஒரே ஸ்மெல் தான் அடிக்குது. ஆனால் இதுதான் இது கொஞ்சம் டார்க்காக ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, இது லைட்டாக தான் அடிக்குது. பட் நல்லா இருக்குது இதோட ஸ்மெல்லுமே. ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது வந்து புதுசாக இருக்குது. எங்கள் பாட்டி தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. இது ஒன்று 10 ருபீஸ், இது வந்து 40, இது வந்து 25 ருபீஸ். அப்போ மொத்தம் 45 ருபீஸ் ஆயிருக்கு. சாரி 40 கிடையாது, 55 ருபீஸ் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இந்த கிச்சனை காட்ட மறந்துட்டேன். இதோட ரேட்டு 30 ருபீஸ். இது வந்து நான் கோயிலில் போகும்போது வாங்கினது. இது வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ போன வீடியோவில் காமிச்ச சொப்பு சாமா, இந்த வீடியோவில் காமிச்ச இந்த பாக்ஸில் இருக்க எல்லா திங்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் கோயிலில் வாங்கினது. இதுவும் எங்கள் வீட்டு பையில் இருக்க கடையில் வாங்கினது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.